பேக் டு மை சேனல் சமையல் பவன் நந்தூஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீக் டே vlog தான். காலையில் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, அதனால் நல்லா குளிர்ந்தாப்பில் இருந்துச்சு. குக் பண்ணுறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. நம்ம வந்து மட்டன் சிக்கன்லலாம் கிரேவி குழம்புலாம் வைக்கும் போது வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரியே கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிறனால அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு பிளேட்டில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் வந்து நான் இந்த குக்கரில் தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதே குக்கரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலா வதக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதக்கின எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். ஸோ அந்த கேப்பில் மாவு வந்து பிணைஞ்சு வச்சிட்டேன். ஒரு 30 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா சப்பாத்தி போடுறது கரெக்டாக இருக்கும். கிரேவி பண்ணுறதுக்கு சீரகத்தூளும் வந்து தேவை. அது காலி ஆயிடுச்சுங்கிறனால லைட்டாக வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சீரகத்தூள் வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். சைட்லேயே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் 2 சின்ன துண்டு கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கணும். இந்த கல்பாசி பூ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டே வந்து நமக்கு அந்த ஃப்ளேவரே வந்து கொண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள்லாம் வந்து தேவை கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வதக்கி அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருப்போம். அதோட காரமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டாலே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும், காரம் இருக்காது. மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணியும் அதில் கலந்து ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருந்த சுண்டலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த சுண்டல் வந்து தண்ணியோடய ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சுண்டலுமே இன்னும் சாஃப்டாகவே வெந்துடும். சைட்லேயே வந்து லஞ்ச்க்கான வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் கார்ன் கேப்சிகம் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ரைஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே கார்னும் வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இவ்வளோ ரெசிபி எப்படிக்கா காலையிலே பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம வந்துட்டு சைட் பை சைடில் வந்து நம்ம மாறி பண்ணிவிட்டு க்ளீனிங்கும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு சைட்லேயே வந்துட்டு இந்த மொசாம்பி ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் நம்ம வேக வச்ச கார்ன், கொஞ்சமாக உப்பு, லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் வந்து தூவிக்கலாம். இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் பையனுக்கு வந்து அவ்வளோ காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஆட் பண்ணலை. மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கனால அதோட காரமே அவனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு அது. ப்ரிப்பரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் கிரேவியை தான் வந்து கொடுத்து விட்டுற போகிறேன். அண்ட் இன்றைக்கி காலையில் கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வேலையுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்கிறனால கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டே தான் வந்து சப்பாத்தி மாவுக்கு வந்து பிணைஞ்சு திரட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் பையனும் ஹஸ்பண்ட் 2 பேருமே இன்னும் எந்திரிச்சு வரல. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஒரு 7 மணி போல் தான் வருவாங்க. வந்து கடகடன்னு கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் டிவியில் இந்த நாட்டு மருத்துவம், ஒவ்வொரு மூலிகளோட பலன்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டே வந்து செய்வேன். சம்டைம்ஸ் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே வேலையை பார்ப்பேன். இல்லைன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் கூட வச்சுட்டு கிச்சன்லேயே வந்து கேட்டுகிட்டே செய்வேன். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு எந்தெந்த மூலிகையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம சுண்டல் கிரேவி இங்கே சூப்பராக தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ வாசனை, இதே வந்து மெத்தடில் நம்ம சிக்கன் குழம்பு பண்ணால் என்ன வாசனை வருமோ அதே வாசனை வந்திருந்தது. நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் அதே மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் அதே மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வரும். அண்ட் 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் இன்னுமே எண்ணெய் வந்து சைடில் நல்லா பிரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை மட்டும் தூவி ஆஃப் பண்ணிக்கிட்டேன். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து மாவு எதுவும் பெனையில் நம்ம சப்பாத்திக்கு வந்து உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா? அதே மாவு தான். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு அந்த பிஞ்சு வந்த இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பஞ்ச் மாதிரி அள்ளி இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் மாவில் வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக சின்னதாக ஒரு காயின் பரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த கோடெல்லாம் வந்து போட்டோம் இல்லையா, ஸோ அதுவே வந்துட்டு நமக்கு நிறையா லேயர்ஸ் வந்து வந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா பொரிச்ச பரோட்டா மாதிரி தான் வந்து போட்டு எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது. அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு வந்து நல்லா முருகிரும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியாக வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல ஓரத்தில் வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இல்லை எக்ஸஸாக இருக்க நெய்யெல்லாம் வந்து வளைஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பரோட்டாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பரோட்டானாலே கடையில் வந்து லைட்டாக அடிச்சு விடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நானுமே வந்து லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டேன். லைட்டாக அதில் இருக்க அந்த லேயர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் கிறிஸ்பியாகவும் இருந்ததுனால பையன் வந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டான். இந்த சுண்டல் கிரேவி வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஸோ நீங்கள் வைக்கும் போதே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாயிரும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான சுண்டல் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து கொடுங்க. ஸோ எனக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து சாத்துக்குடி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போனால் மாம்பழம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாக சாத்துக்குடி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரைஸுமே வந்து 1 kg மொசாம்பி வந்து 30 rupeesன்னு சொன்னாங்க. அண்ட் ஸ்வீட்னஸ்மே வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்தந்த சீசனலில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸோட சேர்த்து சாத்துக்குடி ஜூஸும் வச்சுருந்தேன். அது ஒரு 9 o'clock குடிச்சிருவாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் எப்பயுமே வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. போட்டதுலேருந்து ஒரு 1 hour குடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான், 2 பேரையுமே அனுப்பிச்சி விட்டுட்டு என்னோட வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் பையன் 2 பேருமே கிளம்புனதுக்கப்புறமா நானும் அப்படியே கீழே போய் ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9 o'clock கரெக்டாக ஆகும். அதுலேருந்து ஒரு 15 minutes க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுலேருந்து என்னோட ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு 2 o'clock வரைக்கும் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் பையனை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக போகணும். அவன் வந்ததுக்கப்புறமா இன்னுமே பிஸியாக தான் போகும். சம்டைம்ஸ் வந்து தூங்குவான், இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணித்தர சொல்லி கேட்பான். அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month முன்னாடியே அஜியோவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபோட்டோஸில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. நான் வந்து நினச்சது வேறு ஒரு ஆரஞ்சு கலர், ஆனால் ரிசீவ் ஆயிருந்தது வேறு ஒரு ஆரஞ்சு. ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 799 வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு 196 என்னமோ தான். எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வந்து அவங்க மட்டும் புது ட்ரெஸ் போட மாட்டாங்க. எங்கள் 2 பேருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட பர்த்டேக்கும் நான் மட்டும் வந்து புது ட்ரெஸ் போடுறதில்ல, 3 பேருமே வந்து போடுவோம். பையனோட பர்த்டேக்குமே அதே மாதிரி தான். ரொம்பலாம் வந்து காசு போட்டு எடுக்க மாட்டோம். சும்மா வந்து ஒரு 200 300 அந்த ரேஞ்ச்லேயே வந்து எடுத்துக்குவோம். அது வந்து ஏன்னு தெரியல, அம்மா அப்பா வீட்டிலேருந்தே அப்படி தான். என்னோட பர்த்டேக்கு அம்மா அப்பா புது ட்ரெஸ் போடுவாங்க, அவங்களோட பர்த்டேக்கு எனக்கு வாங்கி தருவாங்க. ஸோ அதே மெத்தட் வந்து நான் இங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களாம் யார் இப்படி வீட்டில் பண்ணுறீங்க, உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பையன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணித்தர சொல்லி கேட்டான். சரி, எப்பயுமே ஆயில் ஃப்ரைடு அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் அவனுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்துட்டு பூத்தரகுலு பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு பிஸ்தா வந்து தேவை. ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த ஷெல்லோட இருக்க பிஸ்தா தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் உரிச்சிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு உரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி எப்படி உரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே வந்து உரிச்சுக்கிட்டான். இந்த பிஸ்தா ஷெல்லெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அதை வச்சு ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. இந்த ப்ரோட்டீன் பார் வந்து இன்றைக்கி நான் வந்துட்டு ராகி மாவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ராகி வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 15 போல் டேட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூட 6 பாதாம், 6 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு கையளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தொளி உரிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன்.
இந்த ஸ்வீட் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ராகியை வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவும் செய்யலாம். பட் குழந்தைங்களுக்குங்கிறப்போ அது ஓரளவுக்கு வெந்திருந்தால் தான் வந்து அவங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு அழுத்தி விட்டு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். அது 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸஸாக பிச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு சின்ன கடாயில் வந்துட்டு இந்த பாதாமையும் முந்திரி பருப்பையும் லைட்டாக ஓரளவுக்கு மேலே கருத்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த அந்த ராகி ரொட்டி வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட புட்டு மாதிரி இந்த மாதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த டேட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போய் சிக்கிரும் எங்கேயாச்சு. அது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப நேரம் அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி கெட்டியாயிடுச்சு. நம்ம வந்து சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்தாலே போதும். இந்த பாசிப்பருப்பு உருண்டை, பொரிங்கல்ல உருண்டை, எள்ளு உருண்டை எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். லைட்டாக வந்து நெய் சூடு பண்ணி அதில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு கட்டி ஆயிடுச்சுங்கிறனால நான் அது ஒரு தட்டில் போட்டு நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி பாராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருக்கா? லைட்டாக பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. 15 டேட்ஸுங்கிறது கொஞ்சம் மீடியமான ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது 2 நாளில் வந்து காலி பண்ணிடணும், அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.